Hello friends, இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் வந்து எக்ஸாம்பிள் 4.6 வந்து சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்னதுன்னா prove that pi by 2 less than or equal to sin inverse x plus cos inverse x less than or equal to 3 pi by 2. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா sin inverse x plus cos inverse x is equal to pi by 2. இதை ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து கொஸ்டின் வந்து என்னதுன்னா நமக்கு இங்கே 2 cos inverse x. ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வந்து இன்இக்வாலிட்டியில் வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா sin inverse x plus 2 cos inverse x இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து எடுத்து எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோன்னா அதை அப்படியே எழுதிடுவோம். sin inverse x plus 2 cos inverse x equal to sin inverse x plus the 2 cos inverse x நம்ம வந்து பிரித்து எழுதிடுவோம். எப்படி எழுதுகிறோம்? cos inverse x plus cos inverse x. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். sin inverse x plus cos inverse x ஓட வேல்யூ நமக்கு என்னதுன்னா pi by 2. அப்போ இந்த sin inverse x plus cos inverse xக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா pi by 2 போட போகிறோம். அப்போ இது என்ன கிடைக்குன்னா pi by 2 plus cos inverse xன்னு நமக்கு வந்து கிடைக்கும். இனி நமக்கு தெரியும் cos inverse x ஓட ரேஞ்ச் எப்போதுமே எப்படி இருக்கும்னா 0 to பைக்கு இடையில வந்து இருக்கும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் cos inverse x எப்படி இருக்குன்னா 0 less than or equal to cos inverse x less than or equal to pi. இதுதான் cos inverse x ஓட ரேஞ்ச். இப்போ நம்ம சால்வ் பண்ணதில் cos inverse xக்கு கூட என்ன இருக்குன்னு பார்க்குறோம்னா இங்கே ஒரு pi by 2 இருக்குது. அதை அப்படியே நம்ம வந்து இந்த கண்டிஷனில் அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வருது? 0 plus pi by 2 less than or equal to pi by 2 plus cos inverse x less than or equal to pi by 2 plus pi. நம்ம எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு pi by 2 வந்து அப்படியே இந்த ரேஞ்சுக்கு கூட அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். 0 plus pi by 2 என்னது நமக்கு தெரியும் pi by 2 less than or equal to pi by 2 plus cos inverse x less than or equal to pi plus pi by 2 LCM 2 மேலே என்ன வரும் pi plus 2 pi. அப்போ என்ன வருது நமக்கு 3 pi by 2. இனி என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் இந்த pi by 2க்கு இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது pi by 2 less than or equal to pi by 2க்கு என்ன வேல்யூ போடுறோம்? நமக்கு sin inverse x plus cos inverse x. இந்த pi by 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ப்ளஸ் என்ன இருக்குது cos inverse x less than or equal to 3 pi by 2. இப்போ பாருங்கள் இந்த ப்ரூஃபில் வந்து pi by 2 கொண்டு வந்துட்டோம். ரைட் சைடு வந்து 3 pi by 2 கொண்டு வந்துட்டோம். இனி இந்த cos inverse x plus cos inverse x என்னது 2 cos inverse x. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ ப்ரூஃப் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.